நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கவனமாயிரு. எதன் மேல் கவனமாயிருக்க வேண்டும் என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையின் மேல் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையில, அந்த மந்தையில் சேர்க்கப்படுகிற ஆடுகள் மேல கவனமாயிருப்பான். இரவு முழுவதும் விழித்து நம்மளுடைய ஆடு சரியாக இருக்கிறதா, யாரும் களவாண்டு போறார்களா என்று காவல் செய்கிறவனாக இருப்பான். இரண்டாவதாக, அந்த மந்தையை நடத்தி செல்லும் பொழுது அது சரியான பாதையில செல்கிறதா என்றும் பார்த்து கொண்டு புல்லுள்ள இடங்களுக்கு செல்கிறதா என்று கவனமா இருப்பான். மூன்றாவதாக, தன் பசி ஆறியதா, அது வயிறு நிரப்பப்பட்டதா, அது திருப்தியாக்கப்பட்டதா என்று சொல்லியும் கவனமா இருப்பான். நான்காவதாக, தன் மந்தைக்குள்ளே வந்து சாயங்காலம் சேர்க்கும் பொழுது எல்லா ஆடுகளும் கவனமாய் மந்தைக்குள் வந்து விட்டதா என்பதையும் பார்த்து கொண்டு இருப்பான். அதுதான் கவனம். உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மந்தையில கவனமா இருக்கணும். அடுத்த மந்தை மேல நீ கவனம் செலுத்தக்கூடாது. ஆமா, எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும். நான் தியாகதுரத்துல அங்க ஒரு எனக்கு குடும்பங்கள்ல இருந்து ஊழியம் செய்யும்போது அந்த குடும்பத்துக்குள்ள புகுந்து அங்க ஊழியத்தை கெடுக்க முயற்சி பண்ணான். கடைசியில ஜபத்தினால அவனை மேற்கொண்டேன். இப்பொழுது இங்க வந்து பொய்யா பரவி எப்படியாவது இவனை விரட்டி விட்டுறலாம், வெளியூர்ல இருந்து வந்த நாயே என்று சொல்லி இந்த ஏரியாவில் புகுந்துக்கிட்டு கொஞ்சம் தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஊழியம் செய்யறானா செய்யலையான்னு எனக்கு தெரியல. ஆனா பேரு ஊழியக்காரன், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறான். அந்த ஒரு அவார்டு வேற வாங்கி வச்சுக்கிறான் பெருமைக்கு. ஆனா நல்லா கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சிடும். ஆனா அடுத்த ஊழியத்துக்குள்ள, அடுத்த மந்தைக்குள்ள இருந்து ஆடை களவாண்டுட்டு அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுறது அது ஊழியம் கிடையாது, அட்டூழியம். தேவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் காலம் வரும் பொழுது. இப்ப வேணா ஆட்டம் பாடலாம், ஆள் சப்போர்ட் இருக்குன்னு. ஆனா எனக்கு தேவ சப்போர்ட் இருக்குங்கிறது தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப ஆண்டவர் சொன்னா, நீ அமைதியா ஜெபம் பண்ணு, நான் பார்த்துக் கொள்வேன். உன் மந்தைக்கு மேல நீ கவனமா, உன் ஜனங்களை நீ பாரு, உன் ஊழியத்தை நீ பாரு, என் ஆத்துமாவை சம்பாதிக்கிற வேலையை மட்டும் பாரு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் சொன்னா. அடுத்தவன் ஊழியத்தின் மேல நீ கவனமா இருக்க கூடாது. அடுத்தவன் ஊழியம் எப்படி வேணாலும் செய்வான். அவன் தவறு செய்யறான், தவறு செய்யாம போறான், அவன் எப்படி வேணாலும் வாழலாம். அது தேவன் பார்த்துக் கொள்வார். அதுக்காக நான் தவறு செய்யறது இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. பைபிள்ல அழகாக பேதுரு சொல்கிறார், உன்னுடைய விருப்பத்தின்படி செய்யாத, தேவன் விரும்புவது போல செய். மந்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த மந்தை, தேவன் உனக்கு கொடுத்த அந்த ஊழியம், அந்த ஊழியம் உனக்கு எங்க பொறுப்பு கொடுக்குறதோ அங்க போய் செய். அடுத்த ஊழியத்துக்குள்ள புகுந்துட்டு இருக்காரு. உன் மந்தையின் மேல் கவனமாயிரு.